நம்ம ஹார்ட் வந்து ஒரு பம்ப் மாதிரி. அதை உடம்புக்கு ரத்தத்தை வெளியிலலாம் அமுக்கும். உள்ள ரத்தம் வந்து திருப்பி வந்து லங்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் ஹார்ட்டுக்கு வரும். இந்த பம்ப் வந்து கஷ்டப்பட்டு வெளியில் அமுக்கும் போது பிளட்டு வந்து பிபிஐ ஜாஸ்தி ஆகும். எப்பப்பெல்லாம் கஷ்டப்படும்? நம்ம வெயிட் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற போது, இல்லை உடம்புல வந்து அங்கங்கே கொலஸ்ட்ரால் அங்கங்கே தங்கிட்டு இருக்கும்போது, இல்லை உடம்புல கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இருக்கும்போது, இல்லை கொஞ்சம் பயம் இருக்கும்போது, இதெல்லாம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ரெண்டு இருக்குது, சிஸ்டாலிக் டயஸ்டாலிக். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பேர் சிஸ்டாலிக், கீழே இருக்கிற டயஸ்டாலிக். நம்ம சகோதரி ஒருத்தவங்களுக்கு வந்து இது வந்து 150 200 அந்த கிட்ட போய் வருதுங்கிறாங்க. அதே இது கீழே வந்து ஒரு 70 to 80 இருக்குது, அதுவும் மேலே போயிட்டு வருதுங்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. கட்டாயம் 90 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆஸ் அ காஷன், டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ப்ரைமரி ப்ரிவென்ஷன் கிடையாது. மாத்திரை வந்து உங்களை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இதுங்க எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ணுறதுக்கு இந்த 90 days சேலஞ்ச் யூஸ் ஆகும். ஸோ 90 days சேலஞ்ச் வரைக்கும் நீங்கள் 90 நாளும் உங்கள் மாத்திரையை வந்து டாக்டர் சொல்கிறப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டயத்தில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ 90 daysல ஃபஸ்ட்டு 7 days நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 7 daysல ஒரு நாளைக்கு 2 தடவை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலையில் 12 மணி நேரம், நைட் 12 மணி நேரம். இந்த நைட் இருக்கிற 12 மணி நேரம் சாயங்காலத்துலேருந்து காலை வரைக்கும் இருக்கிறதுல எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மாத்திரம் தான் குடிக்கணும். பகலில் இருக்கிற 12 மணி நேரத்தில் வாட்டர் டெய்லி ஒரு 1.5 to 2.5 liters தேவைப்படும். 2 வேளை உணவு அது நான் வந்து நாளையிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நடுவில் ஒரு மத்தியான நேரத்தில் பாடிக்குள்ளே எக்ஸசைஸ் 3 செட் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுப்பேன். ஒன்று வந்து நார்மல் எக்ஸசைஸ், அப்புறம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் பிலாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுங்களையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ 7 days இதை ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த கேள்வியாக இருந்தாலும் மெம்பர்ஷிப்ஸ்க்கு நாங்கள் உடனே பதில் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ இதை வந்து நாளையிலேருந்து நீங்கள் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 days ஃபுல்லாக பாருங்கள். 7 டெய்லி வந்து பிபி மானிட்டர் பண்ணுங்கள். டாக்டர்ஸ் அட்வைஸை கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களோட பர்மனண்ட் பாடிக்கு பிபி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. ஸோ உங்களோட பாடியில் இருக்கிற கொழுப்பு நிறைய குறைஞ்சிச்சினாலே உங்களோட ப்ரெஷர் கம்மியாகும். ஏன்னா ஹார்ட் வந்து பம்பு, மோட்டர்லேருந்து தண்ணி நிறைய வந்து எந்த இது கஷ்டம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டு ஃப்ரீயாக போகும்ல, அது மாதிரி ஹார்ட் நல்லா வேலை செய்கிறதுக்கு உள்ள சேலஞ்ச் தான் இது. ஸோ அதனால் என்னென்ன ஃபுட்டோ நான் தெளிவாக போடுறேன், அந்த ஃபுட்டோ கட்டாயம் நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு தூக்கம் கட்டாயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரே டைம் தூங்குங்க. 9 மணிக்கு உங்களுக்கு தூங்க முடியுதுன்னா 9 to 6, இல்லை 10க்கு தூங்கணும்னா 9 to 7. அந்த மாதிரி 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். பாக்கி ஒரு 1 மணி நேரம் பெட்லேயே இருக்கணும். அந்த டயத்தில் ரூமில் லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடாது. வேறு எந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பர்டிகுலராக ஃபோனு, ஐபேடு, டிவி இதுக்கு கட்டாயம் இருக்கக்கூடாது. ஸோ ஹார்மோனும் நார்மல் ஆகணும். நடுவில் எந்த கேள்வியாக இருந்தாலும் மெம்பர்ஷிப்ஸ்க்கு நாங்கள் உடனே பதில் சொல்லிடுவோம். நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம்.